அதே குருவுடைய பார்வை துலாமுக்கு 4ஆம் இடம். இப்போ 4ஆம் இடம் அப்படின்னா என்னென்னா, அந்த வீடு ரெனோவேட் பண்ணுறீங்க, வாகனம் வாங்குறீங்க, இடம் மாற்றம் செய்கிறீங்க, ஊர் மாற்றம் செய்யுங்க, குறிப்பாக வெளிநாடு போகிறீங்க. எஜுகேஷன் லோன் போட்டு வெளிநாடு போகிறதுக்கு இது சரியான குரு 8ல் போகும்போது தான் எஜுகேஷன் லோன் அது மூலிமா நீங்கள் வந்து ஓவர்சீயில் போய் படிக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப நல்ல நேரம். ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும், அதுக்கு வீசா எடுத்து ட்ரை பண்ணி போவோம், அதுக்கு இது நல்ல நேரம். வீடை மாற்றி பார்ப்போம், அதுக்கு நல்ல நேரம். கடன் வாங்கணும், எப்படியாவது ஒரு இந்த லோன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன லோன் ட்ரை பண்ணுறேன். எஸ், அந்த லோனுக்கு உண்டான சரியான நேரம். 8ஆம் இடம் உள்ள இந்த குரு என்ன பண்ணுவார்னா, 2ஆம் இடத்தை பார்வை பதிக்கிறதுனால யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காம இருக்கணும். ஒரு வாக்குறுதி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா வாக்குறுதி கொடுத்தா அது நடத்த விடாமல் அப்படியே காலதாமதமாக பண்ணி விட்டுடும். ஸோ வாக்குறுதி கொடுக்காம நிறைவேறின பிறகு நீங்கள் வந்து அவங்ககிட்ட போய் சொல்லலாம், பண்ணிட்டேன், எஸ் டன். இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்போ துலாமுக்கு குரு பாவகிரகம் 3க்கு 6க்கு அதிபன். 8ஆம் இடத்துல மறையும் நேரம், ஓராண்டு காலம், மே மாதம் 1 தேதி. இந்த குரு உங்களை வந்து ஆற்றல் மிக்க செயல்களை செய்ய விடாமல் நிம்மதியாகவும் நீங்கள் செய்த செயலுக்குண்டான ரிசல்ட்ஸை அழகாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல காலம். அதை நீங்கள் புரிதலோடு பார்க்கணும். இன்னொன்று, இந்த சமயத்தில் 8ஆம் இடத்துல குரு வர்றார் இல்லையா, இந்த சமயத்தில் நீங்கள் முதலீடுகள் ஏதாவது செய்கிற ஐடியா இருக்குது அப்படின்னா, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், நான் வந்து ஹியூஜாக ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படின்னு தான் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ அளவுக்கு மீறி அகலக்கால் வைக்கக்கூடிய ஒரு காலம் இது கிடையாது. இன்னொன்று சொல்லப்போனால் 8th ஹவுஸ் அப்படிங்கிறது ஹிடன் ஹவுஸ், ஒரு மறைவான வீடு. அப்போ தெரியாத தொழில், தெரியாத நபர், தெரியாத விஷயத்தில் போய் இறங்கி மாட்டக்கூடாது. அனுபவம் மிக்க விஷயங்களாக இருந்தால் மட்டுமே அதை செய்யலாம். அனுபவம் இல்லாத விஷயங்களாக இருந்தால் அதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் பலன். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, க்ளீனாக பிளான் பண்ணிங்கன்னா, கம்ஃபர்டபுளாக இந்த துலாம் ராசி குருவுடைய இந்த பேச்சை நினைத்து துளி கூட கவலைப்படாமல் அழகாக வாழ்த்துக்கள்.